நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5 பொருள்களை 5 பூதங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். ஏன் அப்படி அவர்கள் பூதங்கள் என்று சொன்னார்கள்? அது பயமுறுத்துவதாலா? பூதம் என்று எதுவும் இல்லை. ஆனால் நம்ம இதையெல்லாம் உண்மையிலேயே நம்மை பயமுறுத்துகிறது. ஏனென்றால் நிலம் எப்படி நமக்கு பயன்படுத்தும் என்றால், அந்த நிலம் எர்த்குவேக் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலம் பிளக்கும் பொழுது அங்கே வாழும் மக்கள் பயப்படுகிறார்கள் நிலத்தினால். நீர் ஏன் நமக்கு பயன்படுத்தும்? அன்றாடம் நாம் குளிக்கிறோம், துணிகளை துவைக்கிறோம், சுத்தப்படுத்துகிறோம். ஏன் அதன் மீது நமக்கு பயம் என்றால், மழை வெள்ளம், எங்கு பார்த்தாலும் வெள்ளம். வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, நனைந்து விடுவோம். மேடு பள்ளம் தெரியாது, ஏதாவது கீழே விழுந்து விடுவோம் என்ற ஒரு பயம் நீரினால். காற்று தான் நாம் சுவாசிக்கிறோம். நம் உயிர் வாழ்வதற்கே காற்று அவசியம், ஆக்சிஜன் முக்கியமாக. எதற்கு காற்றை வைத்து நாம் பயப்பட வேண்டும் என்றால், சூறாவளி காற்று, மழையுடன் சேர்த்து இடி மின்னல் என்று காற்று நாம் வெளியே எங்கேயும் போக முடியாத அளவிற்கு வேகமாக நம்மை பயமுறுத்துகிறது. மரங்கள் முறிந்து விழுகிறது, ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்று பயம். அதனால்தான் காற்று. நெருப்பு, எல்லாவற்றையும் எரிக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த நெருப்புக்கு உண்டு. அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக எல்லா வீடுகளையும் மரங்களையும் பொசுக்கி விட்டது. அதுபோல பல காடுகளில், தமிழ்நாட்டிலும் சரி, பல இடங்களில் இந்த காட்டு தீயானது விலங்குகள் மட்டுமல்ல, மரங்கள் மட்டுமல்ல, எல்லாவற்றையுமே எரித்துவிட்டது. அதனால் பயம். ஆகாயத்தினால் நமக்கு என்ன பயம்? எதற்கு பயப்பட வேண்டும்? ஆகாயத்தில் நமக்கு சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, பல கோள்கள் இருக்கிறது, பிரபஞ்சம் இருக்கிறது. ஏன் அதை வைத்து நாம் பயப்பட வேண்டும் என்றால், வெயில், கடுமையான வெயில், வீட்டில் இருக்க முடியாது. நமக்கு ஏசி வேண்டும், குளிர்ந்த நிலை வேண்டும். வெறுங்காலால் நடக்க முடியாது, பயப்படுகிறோம். செருப்பு வேண்டும், ஏதாவது ஒரு கால் அணிந்து கொள்ள வேண்டும். இது போலத்தான் இந்த வெப்பம், அந்த வெப்பத்தினால்தான் நெருப்பு, நாம் பயப்படுகிறோம். அதனால்தான், இந்த பயத்தினால்தான் இந்த 5 பொருள்களையும் 5 பூதங்களாக நம்மையெல்லாம் மிரட்டுவதாக, பயப்படுத்தும் வகையாக இருப்பதால் நாம் எல்லாம் இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று 5 பொருள்களையும் வைத்து நாம் பயப்படுகிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, அந்த 5 நிலங்கள், 5 பூதங்கள், 5 நிலங்கள் எது? நெய்தல், குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை என்று 5 நிலங்களையும் வைத்தார்கள். இதெல்லாம் தமிழர்கள்தான், வேறு யாரும் அல்ல. ஒரு தொன்மையான மொழி தமிழ். அதுபோல இரும்பின் பயன்பாட்டை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள். எவ்வளவு? 5300 BC, இன்றைய காலகட்டத்திலிருந்து 7000ஐயும் தாண்டி நம்ம இரும்பை பயன்படுத்தியிருக்கிறோம் என்றால், உலகத்திலே தமிழர்கள்தான் பெருமை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு இந்தியனும், ஒவ்வொரு உலகத்தில்